நீங்க வேலையை விட்டு நின்னதும் பண்ற முதல் தப்பு கஷ்டப்பட்டு சேர்த்த பிஎஃப் பணத்தை அவசரப்பட்டு எடுக்கிறது தான். ஆனா 2026ல வந்திருக்கிற புதிய ரூல்ஸ் படி நீங்க வேலையில இல்லைனாலும் உங்க பிஎஃப் பணத்துக்கு வட்டி வரும். அது மட்டும் இல்ல, இனி பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலமாவே எடுக்கலாம். இது எப்படி சாத்தியம்? உங்களோட ஓய்வு கால பணத்தை பல லட்சங்களா மாத்துற அந்த ரகசியம் என்ன? முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். ஜனவரி 2026ல இபிஎஃப்ஓ அமைப்பு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. பழைய முறைப்படி ஒரு பிஎஃப் கணக்கில் தொடர்ந்து 3 வருஷம் எந்த பணமும் டெபாசிட் ஆகலைன்னா அந்த அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வட்டி வராதுன்னு ஒரு பயம் நம்ம எல்லார்கிட்டையும் இருந்துச்சு. இதனாலேயே பல பேர் வேலையை விட்ட உடனே அந்த பணத்தை எடுத்துடுவாங்க. ஆனால் இப்போ ரூல்ஸ் மாறிடுச்சு. உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் உங்க பிஎஃப் கணக்கு இன்ஆக்டிவ் ஆகாது. அதாவது நீங்க வேலையில இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, உங்க கணக்குல இருக்கிற அசல் பணத்துக்கு 58 வயசு வரைக்கும் கூட்டு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். நம்மில் பல பேர் பிஎஃப் வெறும் சேமிப்பா மட்டும் பார்க்குறோம். ஆனா இது ஒரு மிகச்சிறந்த நீண்ட கால முதலீடு. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் பிஎஃப் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு வைப்போம். இப்போ வேலையை விட்டுட்டு அந்த பணத்தை எடுக்காம அப்படியே விட்டா அடுத்த 20 வருஷத்துல அந்த 5 லட்சம் ரூபாய் வட்டி மேல வட்டி ஏறி 20 லட்சமா மாற வாய்ப்பு இருக்கு. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அடுத்ததா எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கிற அந்த ஏடிஎம் வசதி. வர மார்ச் மாசத்திலிருந்து இந்த வசதி அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது எப்படி வேலை செய்யும்னா, உங்களோட பிஎஃப் கணக்கோட லிங்க் செய்யப்பட்ட பேங்க் கார்டை வச்சு நீங்க அவசர தேவைக்கு பணம் எடுக்கலாம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களோட மொத்த பணத்தையும் ஏடிஎம்ல எடுக்க முடியாது. உங்க பிஎஃப் பேலன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டும்தான் எமர்ஜென்சி நேரத்துல எடுக்க முடியும். இது எதுக்குன்னா, உங்க எதிர்கால சேமிப்பு மொத்தமா கரைஞ்சிடக்கூடாதுன்ற பாதுகாப்புக்காக தான். ஆனா இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்க உங்க பழைய முதலாளி கிட்டயோ அல்லது பிஎஃப் ஆஃபீஸ்லயோ எந்த அப்ரூவலுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். நீங்க வேலை செய்யாத காலத்திலையும் உங்க பிஎஃப் கணக்கு உயிர் போட இருக்கணும்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சரியா பண்ணணும். உங்க யுஏஎன் போர்ட்டல்ல உங்களுடைய கேஒய்சி விவரங்கள், அதாவது ஆதார் மற்றும் பேங்க் விவரங்கள் கரெக்டா அப்டேட் ஆகியிருக்கான்னு இப்பவே செக் பண்ணிக்கோங்க. இது சரியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வட்டி தடையாம ஏறும் ஏடிஎம் வசதியும் பயன்படுத்த முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பிஎஃப் பணத்தை ஏடிஎம்ல எடுக்கிற இந்த வசதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இது தேவையில்லாத வசதின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். 2026ல பிஎஃப் விதிமுறைகள்ல வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாமே ஊழியர்களோட நலனை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டது தான். தொழில்நுட்பம் வளர வளர நம்ம பணத்தை நாம அணுகிற முறையும் ரொம்பவே எளிதாகிட்டு வருது. 58 வயசு வரை வட்டி கேரண்டி மற்றும் மார்ச் முதல் ஏடிஎம் வசதி, இந்த ரெண்டுமே நடுத்தர வர்க்க ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்ப கொடுக்கும். இதே மாதிரி உங்க பணத்தை எப்படி பாதுகாப்பா வளர்க்கணும்னு பல பயனுள்ள தகவல்களுக்கு சாக்ஷேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.